Good afternoon, my dear ladies and gentlemen. Nice to meet you. அடுத்த வீக்ல போன வாரம் டெஸ்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மண்டேக்கான சிலபஸ் போன வாரமே முடிச்சாச்சு. I hope you did well in that test. Good afternoon, Srihari and Aravinda. Nice to meet you people. இன்னைக்கு அடுத்த டெஸ்ட், நாளைக்கு இருக்கிற டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் என்னது? Kirchhoff's lawவும் ரெசிஸ்டர்ஸோட சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டுமே குட்டி டாபிக் தான். ஸோ லைக் ஒரு 1 hourல இன்னைக்கு முடிக்கிறதுக்கு டைப் பண்ணுவோம். பட் நோ ப்ராமிசஸ், 1.5 hour ஆனாலும் ஆகலாம். ஆல்ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனை முடிச்சிடலாம். இப்போ சீரீஸ் காம்பினேஷன் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ரெண்டுத்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். டு பி ஆனஸ்ட், சிமிலாரிட்டிஸ் ஒன்றும் கிடையாது, வெறும் டிஃபரன்சஸ் மட்டும் தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போமா? ஸோ சைட் பை சைட்ல வச்சு பார்த்தா கிளியரா புரியும். இப்போ சீரீஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? நான் ஒன்னுக்கு பின்னாடி இன்னொன்னு அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா தட் இஸ் லைக் சீரீஸ், ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செட்டப்பை பாருங்க, இதுவும் வர்சஸ் இங்க இது பேரலல்னு சொல்லுவோம். பேரலல் அப்படின்னா நம்ம மேக்ஸ்ல படிக்கிற அந்த ஜியோமெட்ரிக்கல் பேரலல் கணக்குல எடுத்துக்கூடாது. This is electrically parallel, right? So supply போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு. இப்போ இது சீரீஸ், அது பேரலல்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம்? சீரீஸ் சர்க்கிட்ல 2 ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 2 ரெசிஸ்டர்ஸ்க்கு நடுவுல வேற எந்த பிரான்ச்சும் இருக்கக்கூடாது. அப்படி எக்ஸ்டர்னலா எந்த பிரான்ச்சும் இல்லாம இருந்ததுன்னா அதை நான் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். பேரலல்ல பாருங்க, ஒன்னொன்னுமே தனித்தனி பிரான்ச் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது எனக்கு 2 டெர்மினல் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வச்சுப்போம். நார்மல் ஒரு டிசி சப்ளை, நார்மல் பேட்டரி இஎம்எஃப் சோர்ஸ். இப்போ அதோட டெர்மினல்ஸ்ல இருந்து நான் டைரக்டா எல்லா ரெசிஸ்டர்ஸையும் கனெக்ட் பண்ணேன்னா அது பேரலல் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன்னா பாருங்க, ஒரே ஒரு சப்ளைல இருந்து ஒரே ஒரு லைன் எடுத்து அந்த ஒரு லைன்லயே நான் வேற எந்த பிரான்ச்சஸ்க்கும் போகாம என்கிட்ட இருக்கிற எல்லா ரெசிஸ்டர்ஸையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படி நான் கனெக்ட் பண்ணேன். கைண்ட் ஆஃப் லைக் எ ட்ரெயின் மாதிரி நான் கனெக்ட் பண்ணேன்னா அதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ ஒன்னு அதோட பேக் சைடு எடுத்து இன்னொன்னு, அதுக்கு பேக் சைட்ல இருந்து இன்னொன்னு, அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணேன்னா அதுதான் சீரீஸ் கனெக்ஷன், ரைட்? இதுவே பேரலல் அப்படின்னா பாருங்க, என்னோட சோர்ஸ்ல இருந்து நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பிரான்ச் எடுத்து போட்டுருந்தேன்னா தட் இஸ் பேரலல் கனெக்ஷன், ரைட்? இப்போ சீரீஸ்ல என்ன சேமா இருக்கும், பேரலல்ல என்ன சேமா இருக்கும்? எனக்கு இங்க இருந்து ஐன்ற கரண்ட் வெளியே போகுது. நான் கொடுக்குற சப்ளையோட வேல்யூ வி அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் வி அண்ட் ஐ. எனக்கு ஐன்ற கரண்ட் வெளியே போகுது. ஹோல்ட் ஆன். ரைட். ஸோ இது VI, அதாவது வின்றது நான் கொடுத்துருக்கிற சப்ளை, ஐ எனக்கு அந்த சப்ளைல இருந்து வெளியே வர்ற கரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வி இஸ் த கிவன் சப்ளை, ஐ அதுல இருந்து வெளியே வர்ற கரண்ட். இப்போ இந்த கரண்ட்டை பார்த்தோம்னா திஸ் இஸ், நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் வச்சிருவோம். R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இங்க இருந்து எவ்வளோ கரண்ட் வருதோ அந்த கரண்ட் எல்லாமே இருக்கிற எல்லா ரெசிஸ்டர்லயும் பூந்து போகணுமா? என்னோட சப்ளைல இருந்து வெளியே வர்ற கரண்ட் இங்க லெட்ஸ் சே நமக்கு ஒரு கரண்ட் என்ன அர்த்தம் பாருங்க, சார்ஜ் பர் யூனிட் டைம். எனக்கு எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, அது எவ்வளவு நேரத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்றதான் நான் கரண்ட்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 கூலும் சார்ஜ் இப்படி வருது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? 5 கூலும் சார்ஜ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கூலும் சார்ஜ். அந்த 5 கூலுமும் இந்த 3 ரெசிஸ்டர்லயும் பூந்து போனோம்ல, ரைட்? இந்த ரெசிஸ்டர்ல ஒரு 5 போனோம், இங்கிட்ட ஒரு 5 போனோம், அங்கிட்டு. ஐ மீன் அந்த 5 கூலமும் இதுல பூந்து வெளியே வந்தே தீரணும், ரைட்? வேற எங்கேயும் போறதுக்கு வழியே இல்லை. டோட்டலா எவ்வளவு சார்ஜ் வருதோ, எனக்கு எத்தனை சார்ஜஸ் வருதோ அத்தனை சார்ஜஸுமே அந்த 3 ரெசிஸ்டர்லயுமே பூந்து வெளியே வந்தே தீரணும். நோ அதர் ஆப்ஷன், ரைட்? எங்கேயும் தேங்கி நிக்க கூடாது. எனக்கு கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்ல ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த சாப்டர்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில எந்த இடத்துலையும் எனக்கு சார்ஜ்
தேங்கி நிக்க கூடாது, ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஒரு சர்க்கிட்ல பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து எவ்வளவு கரண்ட் வெளியே வருதோ அது நடுவுல எப்படி வேணா பிரிஞ்சுக்கலாம். பட் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நெகட்டிவ் டெர்மினல்ல சேம் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து சேரணும். எந்த எனக்கு வெளியே போற கரண்ட்டுக்கும் பேட்டரிக்குள்ளர வர்ற கரண்ட்டுக்கும் எந்த வித வித்தியாசமும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே சேமா இருக்கணும். ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து எனக்கு எவ்வளவு கரண்ட் வருதோ அந்த அவ்வளவு மொத்த கரண்ட்டுமே இது 3 ரெசிஸ்டர்லயும் பூந்து எனக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ த கரண்ட் through all the resistors will be same. அது சப்போஸ் இதுல இருக்கிற கரண்ட் பார்த்தோம்னா அதாவது let's give it some, வேணாம் நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். current is same for all resistors. Right? Current is same for all resistors. Okay, and இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் சேமா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப அதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். எனக்கு இங்க இருந்து I என்ற கரண்ட் வருது. இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஒரு 3 கூலும் வருது அப்படின்னு வச்சுப்போம். 3 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அது இங்க இருந்து போகும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அந்த 3 சார்ஜும் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்ப அந்த 3 சார்ஜுமே 3 சார்ஜஸ் அப்படின்னு வச்சுப்போம். 3மே இந்த பாதையில தான் போகணும்னு அவசியமே இல்லைல்ல. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல. சோ எனக்கு வர்ற டோட்டல் கரண்ட் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த பாயிண்ட்ல மட்டுமே அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சோ டோட்டல்ல ஒரு பார்ட் இந்த ரெசிஸ்டர் வழியா போகும், மீதி என்ன ஆகும், மேல நேரா போயிடும். இப்ப மேல போற மீதி சொச்சம் இருக்குல்ல, அந்த கரண்ட்டுக்கும் எனக்கு 2 பாதை இருக்கு, இங்க ரைட். சோ அந்த கரண்ட்டுக்குமே இங்க கொஞ்சம் போகும், மீதி இருக்கிறது மேல போகும். சோ இங்க parallel சர்க்யூட்ல டோட்டல் கரண்ட் எல்லாமே எனக்கு திருப்பி வரணும். சோ the point is இங்க I கரண்ட் போகுதா, இங்க 3மே பிரிஞ்சிருச்சுப்பா. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இங்க I அப்படின்னு வந்துரும். சோ இந்த இடத்துல let's consider this as I1, இது I2, இது I3 அப்படின்னு வச்சுப்போம். I1, I2, I3. ரைட்? சோ எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து வெளில போற கரண்ட் 3 பார்ட்ஸா பிரியும். ரைட்? I1, I2, I3 எனக்கு 3 வித பார்ட்டா பிரிஞ்சிருச்சு. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அது 3 ஒன்னா சேர்ந்து மொத்த கரண்ட் எனக்கு வரணும். நான் எவ்வளவு கரண்ட் கொடுத்தனோ அது மொத்தமே எனக்கு ரிட்டர்ன் வரணும். ரைட்? அஸ்வின், ஐ எம் குட், நைஸ் டு மீட் யூ. சித்ரா, வெரி குட் ஈவினிங், நான் நல்லா இருக்கேன். So total current I is equal to I1 plus I2 plus I3. Right? இங்க ஏதோ இடிக்குது இல்ல, இங்க கரண்ட் சேமா இருக்கு, எல்லா ரெசிஸ்டர்லயும் சேமா இருக்கு. இங்க கரண்ட் ஒரு ரெசிஸ்டருக்கும் மாறுது. அப்போ இங்க எது சேமா இருக்கும், இவன் கிட்ட எது மாறும், அதை நம்ம சொல்லணும்ல. இங்க ஒண்ணு, அதாவது நமக்கு டோட்டலா டீல் பண்ண போற குவான்டிட்டிஸ் என்னன்னா VRI. அதாவது ஓம்ஸ் லால 3 வேரியபிள்ஸ் இருக்கா, வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ். 3 வேற வேற ரெசிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு. கரண்ட் எல்லாமே சேமா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப வாட் அபவுட் வோல்டேஜ்? சோ வோல்டேஜ் இங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிராப் அப்படின்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தைக்கான டெஃபினிஷன் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம்ல. work done per unit charge, இல்ல potential energy per unit charge, something. இப்ப இங்க பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சார்ஜ அந்த சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இருக்குல்ல, அது ஒரு ஃபுல் ரவுண்டு அந்த சர்க்கிட்ல ஃபுல் ரவுண்டு சுத்தி கீழே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி அது கொடுக்குது, அதுதான் நம்ம இஎம்எஃப், அதாவது வோல்டேஜ். இந்த இடத்துல வி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து போற ஒரு சார்ஜுக்கு இவன் எவ்வளவு வேலை பார்க்கணும் அந்த சார்ஜை ஒரு ஃபுல் சுத்தி கொண்டு வர்றதுக்கு, ரைட்? அதுதான் இந்த வி அப்படின்னு. அப்போ இந்த ஒரு இடத்துலயும் இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேரம் போர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பிளாட் சர்ஃபேஸ் வச்சுப்போம், ரைட்? ஒரு கேரம் போர்டுல பிளாட் சர்ஃபேஸ் எப்படி, லெட்ஸ் சே இதுதான் அந்த கேரம் போர்டு மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஃப்ரம் த டாப்ல இருந்து கேரம் போர்டு ஸ்கொயரா இருக்கும். இது என்ன கேரம் போர்டான்னு கேட்காதீங்களா, ஜஸ்ட் ஒரு பிளாட் சர்ஃபேஸ். இப்போ அதுல ஒரு சில இடத்துல ஸ்மூதா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ரீஜன், அதுல கொஞ்சோண்டு ரீஜன்ல என்ன பண்றேன், நான் வந்து சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சி ரஃப் ஆக்கி வைக்கிறேன். இந்த துரு தேய்ப்பாங்க எல்லாம், பேப்பர் தெரியும்ல, இந்த பைக்ல இல்ல வண்டியில எங்கேயாவது துரு பிடிச்சிருச்சுன்னா அதை தேய்க்கிறதுக்கு ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, சாண்ட் பேப்பரா எமரி பேப்பரா சொல்லுவாங்க. அதை வச்சு இது வந்து ஒரு ஸ்மூத்தான வுட்டன் சர்ஃபேஸ். நான் வந்து பலன்னு வார்னிஷ் எல்லாம் போட்டு ஸ்மூத்தான ஒரு வுட் சர்ஃபேஸ் வச்சிருக்கேன். இப்போ அதுல நடுவுல இந்த மாதிரி ஒரு ரஃப்பான பேட்ச், செம ரஃப்பான ஒரு பேட்ச் ஒன்று வச்சிருக்கேன்.
நான் அந்த துரு தேய்க்கிற பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி இப்ப இங்கிட்ட ஒரு காயின் எனக்கு இருக்கு, கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் காயின் இருக்கு. அதை நான் அப்படியே லைட்டா தட்டி விடுறேன். என்ன ஆகும்? இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே நார்மலா போகும். அடுத்து இந்த ரஃப் சர்ஃபேஸ்ல வந்துறப்போ அதோட ஸ்பீடு கொஞ்சம் குறையுமா? ஏன்னா there will be friction. ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ டீசலரேஷன் அதோட ஸ்பீடு கொஞ்சம் குறையும். இங்க வர்றப்போ திருப்பி அது ஒரு நார்மல் ஸ்பீட்ல போகும். திருப்பி இந்த பேட்ச்ல வர்றப்போ அகெயின் அந்த சர்ஃபேஸ் ஒரு ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். அதோட ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் குறையும். ரைட்? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எனர்ஜி இங்க வரும். ஸோ த பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும் வச்சுப்போம். இப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அங்க எனக்கு அந்த ஃபோர்ஸ் அந்த மோஷனை ஆப்போஸ் பண்ணது இல்ல. ஃப்ரிக்ஷனோட வேலை என்ன பாருங்க? மோஷனை ஆப்போஸ் பண்றது, ரிலேட்டிவ் மோஷனை ஆப்போஸ் பண்றது தான் ஃப்ரிக்ஷனோட வேலை. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா சேம் தான், தி ஆப்போசிஷன் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ரைட்? அங்க எனக்கு அது கரண்ட் குறைக்காது, ஜஸ்ட் கரண்ட்டை அப்போஸ் பண்ணணும், நம்ம அதை எதிர்த்து அந்த கரண்ட்டை புஷ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மீனிங் we have to do some amount of work. அப்போ நான் கொடுக்கிற டோட்டல் எனர்ஜியில சர்டன் எனர்ஜி என்ன ஆகும்னா அந்த முதல் ரெசிஸ்டர்ல காலி ஆயிடும். அதை தாண்டி வரும்போது மீதி இருக்கிற எனர்ஜியில தான் எனக்கு அந்த கரண்ட் வெளியே வரும். ரைட்? இப்ப ரெண்டாவது ரெசிஸ்டரை தாண்டும் போது மீதி இருக்கிற எனர்ஜியில அந்த ரெசிஸ்டருக்கு ப்ரொபோர்ஷனலான கரண்ட் எனர்ஜி எனக்கு குறைஞ்சிடும். மீதி இருக்கிற எனர்ஜியில மூணாவது ரெசிஸ்டருக்கு போகும். அப்போ மொத்தமா மூணாவது ரெசிஸ்டரை தாண்டி வரும்போது டோட்டல் எனர்ஜியும் காலி ஆயிடும். ஏன் டோட்டலா காலி ஆகுதுன்னா இங்க வீன்றதோட அர்த்தம் என்ன பாருங்க? இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பிளஸ் வீல இருக்கு, இது ஜீரோல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா? சோ விங்கிறது ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ ஒரு நார்மல் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி வச்சிருக்கேன்னு வைப்போம். அதுல எனக்கு இங்க ஒரு 3 ரெசிஸ்டர் வச்சிருக்கேன். ரைட்? அப்ப அந்த வின்ற டோட்டல் பொட்டன்ஷியலும் இங்க V1 அப்படின்னு இருக்கும், V2ன்னு இருக்கும், V3ன்னு இருக்கும். சோ என்னன்னா டோட்டலா நான் கொடுக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது V1 அப்படின்ற பொட்டன்ஷியல் டிராப் ஆயிடும். என்ன குறைஞ்சிரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு 5 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 5 வோல்ட் கொடுக்குறேன். அப்ப மொதல் ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணி வரும்போது லெட்ஸ் சே எனக்கு 2 வோல்ட் குறையுதுன்னு வச்சுப்போம். ரைட்? எனக்கு இங்க 2 வோல்ட் பொட்டன்ஷியல் டிராப் ஆயிடுச்சு. the potential drop is 2 volt across first resistor. அப்ப மீதி எனக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க? 5 மைனஸ் 2 3 இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு 3 வோல்ட் ரிமைனிங் இருக்கும். இங்க வரும்போது மீதி 2 இருக்கு, மீதி 3ல இன்னொரு டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப மீதி 1 வோல்ட் இருக்கும். அந்த 1 வோல்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது டிராப் ஆயிட்டு 0 அப்படின்னு வந்துடும். அப்ப நான் கொடுக்கிற டோட்டல் சப்ளையும் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயும் எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி டிராப் ஆகும். ஈக்குவலா டிராப் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி நான் போடுற டோட்டல் சப்ளைல அதை பிரிச்சு எனக்கு டிராப் ஆகும். ரைட்? இல்ல ராஜா சார் வருவார்ல? எஸ், ராஜா சார் டெஃபினட்டா வருவாரு. டோன்ட் வரி. மேபி இந்த வாரத்துல இருந்து அவர் போட ஆரம்பிப்பாரு நான் நினைக்கிறேன். நோ வரிஸ். ஓகே, ரைட்டா? இப்போ this is the potential drop across all the resistors in series. அதாவது என்னோட total potential is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு வரும். நான் கொடுக்கிற டோட்டல் பொட்டன்ஷியலும் 3 ரெசிஸ்டர்ஸ்ல நான் எத்தனை ரெசிஸ்டர் போட்டிருக்கணும் அத்தனைக்கும். இங்க எனக்கு 3 தான் வச்சிருக்கேன். சோ 3 ரெசிஸ்டர்ஸ்ல எனக்கு ஈக்குவல் இல்ல, லைக் இட் வில் ஆட் அப். 3 ரெசிஸ்டர்ல இருந்து டிராப் நான் ஆட் பண்ணனா எனக்கு டிராப் கிடைக்கும். அடுத்து இங்க பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு பேட்டரியோட வேலை என்னன்னு தெரியணும். நம்ம எந்த ஒரு பேட்டரி இல்ல சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப், நான் இங்க பேட்டரின்னு சொல்றேன், பட் ஆக்சுவலி தட்ஸ் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். பட் பேட்டரி அதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் தான். நம்ம டிவி ரிமோட்டுக்கு பின்னாடி இருக்கவங்க ஒரு பேட்டரி, கிளாக்ல போடுவாங்க பேட்டரி. அந்த பேட்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 1.5 வோல்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிளஸ் மைனஸ் 1.5 வோல்ட். அதோட அர்த்தம் என்ன? அந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவுல நான் எந்த டிவைஸை கனெக்ட் பண்ணாலும், ஆக்டிவாவோ நான் எந்த டிவைஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாலும் அந்த பேட்டரியோட வேலை என்ன தெரியுமா? அந்த டிவைஸுக்கு அக்ராஸ்ல அந்த வோல்டேஜை மெயின்டைன் பண்றது தான் பேட்டரியோட வேலை. இங்க நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. பாசிட்டிவ்ல இருந்து நேரா ஒரு வயர் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து இன்னொரு வயர் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து இன்னொரு வயர் இங்க, நெகட்டிவ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க, அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கிட்டு இன்னொன்னு, நெகட்டிவ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கிட்டு. அந்த 3
ரெசிஸ்டர்ஸையும் நேரா பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த பேட்டரி அந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லயும் எனக்கு ஒரே வோல்டேஜை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ parallel சர்க்யூட்ல the resistance across all, the voltage across all the 3 resistors will be same. So இங்க current same ன்னு சொன்னோமா, அதே மாதிரி இங்க voltage, okay, voltage வேண்டாம், அது நம்ம டெக்னிக்கலா சொல்லிக்கலாம். The potential difference is same for all resistors. Right? So parallel circuit la the potential difference will be same for all the resistors. Current will be different. ஏன்னா அதான I1, I2, I3 போட்டிருக்கேன். Current will be different. I1, I2, I3. இங்க voltage will be different. Right? So இத ரெண்டுத்தையும் confuse பண்ணிக்காங்க. This is series connection. And this is parallel. Right? Fundamentally ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் பசங்களா. சீரீஸ்ல எனக்கு கரண்ட் சேம். ஏன்னா உள்ள போற மொத்த சார்ஜுமே வேற வழியே கிடையாது, அவங்க இந்த ஒரு ரூட் வழியா தான் வந்தாகணும். ஸோ த கரண்ட் இஸ் கோயிங் டு பி, கரண்ட் சார்ஜ் ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம், ஐடென்டிக்கல் இன் அ சீரீஸ் சர்க்யூட். பட் நான் கொடுக்கிற டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு ரெசிஸ்டர்லயும் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி டிராப் ஆயிட்டு total drop across each resistance equal to V அப்படின்னு வந்து நிக்கும். இப்போ இந்த பக்கம் எனக்கு parallel connection. Parallel என்ன? The voltage is same. நான் எல்லா ரெசிஸ்டர்ஸையும் டைரக்டா என் சப்ளைல கனெக்ட் பண்ணிருக்கேன். So the voltage is absolutely same for all the resistors. The potential difference across the resistors same. ஆனா கரண்ட் பாருங்க, இங்கிட்டு வர கரண்ட்டுக்கு ஒரு பிரான்ச் வர்றப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. So எனக்கு ஒரு certain quantity of current ஒரு branchல, இன்னொரு quantity இன்னொரு branchல, மீதி இன்னொரு branchல. So current through each and every resistors is different. Voltage same, current different. Parallel circuitல. So இது மூணுத்தையும் அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். சீரிஸ்ல current same, voltage வேற வேற. Parallelல voltage same, current வேற வேற. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் சீரிஸ் parallelல நம்ம டிசைட் பண்ண போறோம். Right? So இப்போ now formula. Ohm's law, the OG formula. V is equal to IR. இங்க நான் ஓம்ஸ் லா குள்ளரெல்லாம் போல, ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அது இன்னைக்கான கண்டென்ட் இல்ல, சோ அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும்ன்ற அசம்ஷன்ல நம்ம எப்ப போடலாம். V is equal to IR, right? இந்த பக்கம் we have series, இந்த பக்கம் we have parallel. Right. இப்போ சீரிஸ்க்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் பாருங்க. V equals V1 plus V2 plus V3. Parallel I equals I1 plus I2 plus I3. Okay. இப்போ இங்க எனக்கு V இருக்கிறதுனால நான் டைரக்டா அந்த ரைட் ஹேண்ட் சைடை தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். IR equivalent. அந்த R equivalentனா என்ன கொஞ்ச நேரத்துல சொல்லலாம். V1க்கு என்ன வரும்? IR1 plus V2க்கு IR2 plus V3க்கு IR3. ரைட்? அதே மாதிரி இங்க எனக்கு கரண்ட் வேல்யூ வேணும்ல. இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணா பாருங்க, I is equal to V by R அப்படின்னு வருமா? I is going to be equal to V by R. So V by R equivalent is V by R1 plus V by R2 plus V by R3. Right? I க்கு பதிலா V by R சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் அந்த I காமனா எடுத்து கேன்சல் பண்ண வேண்டியது. R1 plus R2 plus R3. இந்த பக்கம் IR equivalent. Ting ting cancel. Remaining R equivalent என்ன? R equivalent is equal to R1 plus R2 plus R3. இந்த பக்கம் அதே மாதிரி V காமனா எடுப்போமா? V by R equivalent equals V of 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Ting ting cancelled. 1 by R equivalent is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So ஒரு parallel circuit ஓட equivalence and series circuit ஓட equivalent. சரி சார், இந்த ஈக்குவலன்ட்னா என்ன? சிம்பிள். இப்போ அந்த சீரிஸ் சர்க்யூட்லயும் parallel சர்க்யூட்லயும் நம்ம என்ன பண்ணோம்? மூணு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமா? எனக்கு இங்க சீரிஸ் சர்க்யூட்ல 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் வச்சிருந்தோம். சொல்லிருந்தோம். ரைட்?
இதுக்கு பதில் எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு அதே வோல்டேஜ்ல அதே கரண்ட் வேணும். ஆனா 3 ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் ஒரே ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு வேணும். ரைட்? எனக்கு அந்த சர்க்கியூட் அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? சேம் வோல்டேஜ்ல எனக்கு சேம் கரண்ட் வேணும். ஆனா எனக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஒரே ரெசிஸ்டன்ஸ்ல சொல்லு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஈக்குவலன்ட் போட்டுக்கிறது. சோ இதுக்கு ஈக்குவலன்ட் என்னன்னா இந்த ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோமா R ஈக்குவலன்ட் ஃபார் சீரிஸ், இது R ஈக்குவலன்ட் ஃபார் parallel அப்படின்னு வச்சுப்போம். இல்ல ஈக்குவலன்ட்க்கு பதிலா இது RC அப்படின்னு வச்சுப்போம். நம்ம RS இது RP அப்படின்னு போட்டுப்போம். This is R series, equivalent series, இது R parallel. கரெக்ட்டா? இப்போ எனக்கு இங்க இந்த R1, R2, R3 க்கு பதிலு நான் இந்த R series, அதாவது நான் இதெல்லாத்தையும் தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு இங்க ஒரு ஆன்சர் கிடைக்குதா? R1, R2, R3 தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்ல? அந்த ஆன்சரை தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்போ இந்த வோல்டேஜுக்கு இந்த கரண்ட் வந்ததா? அதே வோல்டேஜுக்கு எனக்கு அதே கரண்ட் இங்க வரும். அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் அப்படின்றோம். பேரலலுக்கும் அதே தான். இங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டாவது, இது மூணாவது. 3 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு நம்ம ஒரு சப்ளை கொடுத்துருக்கோம். ரைட்? V, R1, R2, R3. இப்போ எனக்கு பேட்டரியில இருந்து I அப்படின்ற கரண்ட் வெளியே வருதுன்னு வச்சுக்கோ. இந்த சோர்ஸ் ஆஃப் EMF ல இருந்து எனக்கு I என்ற கரண்ட் வெளியே வருது. இப்போ இதே செட்டப், ரைட்? எனக்கு இதே செட்டப்ல இந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுது? V சோர்ஸ்ல இருந்து எனக்கு I என்ற கரண்ட் வெளியே வருது. அதே வோல்டேஜ் அதே கரண்ட் வேணும். ஆனா இதுக்கு பதில் எனக்கு ஒன் சிங்கிள் ரெசிஸ்டர்ல அதே பிஹேவியர் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? டிங் 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 டிங், அவ்வளவுதான். திஸ் இஸ் RP. அதே வோல்டேஜ் அதே கரண்ட் வரும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ ஈக்குவலன்ட்னா ஒண்ணும் இல்ல பசங்களா, நமக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கு பதில் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை நான் தூக்கி போட்டேன்னா அதே வேலை எனக்கு நடக்குதா இல்லையா? அவ்வளவுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், வேற எதுவும் இல்லை. ரைட்? அண்ட் இதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அதை இன்வெர்ட் பண்ணாம விட்டுறது. இன்வர்ஷன்னா என்ன? நீங்க இப்போ சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல கால்குலேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு let's say 3/5, right? But 3/5 னா என்ன? 1/R parallel. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்களா? 1/R parallel, right? இப்போ நமக்கு வர்ற ஆன்சர் 3/5. அப்ப ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 5/3. அதை உல்டா பண்ணணும்ல. அதை பண்ணாம அந்த வர்ற ஆன்சரை தூக்கி அப்படியே மார்க் பண்ணிடுவீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, உங்க கொஸ்டின்ஸ்ல மொதல் ஆப்ஷனா இதை நீங்க இன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி டைரக்டா சால்வ் பண்ணும்போது என்ன நம்பர் கண்ணு முன்னாடி இருக்கும். இல்ல ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன்ல தான் அதை இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பேரலல் கனெக்ஷன் சால்வ் பண்ணும்போது இந்த தப்பு நடக்குது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நானே எக்கச்சக்கம் தடவை பண்ணிருக்கேன். ஸோ அதை பண்ணாதீங்க. நான் பட்டு தெரிஞ்சுனேன். ஸோ நான் முன்னாடியே சொல்றேன், பி கேர்ஃபுல். முடிச்சிட்டு கடைசியா அதை இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? சீரீஸ் அண்ட் பேரலல் ஓவர். அவ்வளவுதான் நினைக்கிறேன். எஸ், ஆல்ரெடி டன். இப்போ ஒரு சாம்பிள் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம? இஃப் யூ லுக் அட் தி சர்க்கியூட், இதுல இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் பேரலல்ல இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் பேரலல்ல இருக்காங்களா, அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு இவனுக்கு பதில் எனக்கு இங்க ஒரு சிங்கிள் வேல்யூ வரும்னு சொன்னா, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இவனுக்கு பதில் அந்த இடத்துல நான் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸை போடுறேன், அதுதான் ஈக்குவலன்ட். அதே மாதிரி இவங்களுக்கு பதில் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டா தட் இஸ் ஈக்குவலன்ட். அப்ப எனக்கு இங்க ஒரு சிங்கிள் வேல்யூ வந்துடும், இங்க ஒன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது நாலுமே எனக்கு சீரீஸ்ல இருக்கு அப்படின்னு வரும். ஸோ நாலுத்தையும் நான் நேரா ஆட் பண்றேன்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த V வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த R வச்சு இதுல இருந்து இருக்கிற கரண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பார்க்கலாம். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு பாருங்க. If the potential across two ends of a resistor is found to be same in a circuit, then such resistance can be removed from the circuit. அது ஒரு சர்க்கியூட்ல எனக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அந்த ரெசிஸ்டர்ஸ்க்கு நடுவுல அந்த ரெசிஸ்டரோட ரெண்டு டெர்மினல்லையும் எனக்கு ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்குன்னு வச்சுப்போம். There is no potential difference across the ends of a resistor. அப்போ அதுக்குள்ளார கரண்ட் ஃப்ளோ இருக்காது. எனக்கு ஒரு ரெசிஸ்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு ஒன்னு இருந்தால் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒரு ரெசிஸ்டரோட ரெண்டு எண்டுலையும் எனக்கு ஒரே பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. இப்ப கரண்ட் ஃப்ளோவை நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா,
This is a water bottle. இப்ப நான் மூடியை திறந்துட்டு நான் ரைட் சைட்ல திருப்பினா வச்சுக்கோங்களேன், தண்ணி இங்க இருந்து கீழே தான் போகுமே தவிர இங்க இருந்து மேல போகாது இல்லையா? ஏன்? பிகாஸ் ஹைட்டுங்கிறது தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். mgh கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh படிச்சிருப்பீங்கல்ல. சோ தண்ணிங்கிறது ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும், ரைட்? அதே மாதிரி கரண்ட்ங்கிறது ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். தண்ணியும் கரண்டும் கிட்டத்தட்ட சேம், ரைட்? ஒரு ஹைட்டான பார்ட்ல இருந்து பள்ளத்துக்கு தான் தண்ணி ஊத்துற மாதிரி கரண்ட்ங்கிறது ஒரு ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ நான் இந்த தண்ணிய தரையில ஊத்தி வச்சிருக்கேன்னு வச்சுப்போமே, தரையில ஊத்துன பிறகு அந்த தண்ணி அங்கே தான் இருக்கும், எங்கேயுமே நவரவே நவராது. தரை அப்சல்யூட்டா பிளாட்டா இருக்குன்னா, நான் தரையத்துல ஊத்தி வச்சிருக்கேன்னா அது அங்கே தான், எங்கேயுமே நவராது, ரைட்டா? சோ பாயிண்ட் என்னன்னா, அதே மாதிரிதான் ஒரு ரெசிஸ்டரோட ரெண்டு எண்டுக்கு நடுவுல எனக்கு எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னா அது ஒரு பிளாட் சர்ஃபேஸ். அப்ப எனக்கு அங்க கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ கரண்ட் ஃப்ளோவே இல்லைன்னா அந்த ரெசிஸ்டர் நான் அப்படியே தூக்கி வெளில போடலாம், அந்த ரெசிஸ்டர் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சோ அந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நானு, அது உங்களுக்கு புரியும். ரெண்டு எண்டுக்கு ஒரு ரெசிஸ்டரோட ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல எனக்கு ஒரே பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்கு பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு நான் சொல்லல, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல, ஜீரோல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு எண்ட்லயும் 100 இருக்கு. அப்ப there is no difference in potential. அப்ப எனக்கு அந்த ரெசிஸ்டர்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதை நான் அப்படியே அல்லேக்க தூக்கி வெளியே போட்டுட்டு சால்வ் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரைட்? சோ அடுத்தது நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் லா முடிச்சிடலாம். கிர்ச்சாஃப்ஸ் லால ரெண்டு லா இருக்கு நமக்கு, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இப்ப கரண்ட் லா இட்ஸ் ஈஸி, ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா கான்செப்ட் எல்லாமே ஈஸி. எனக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஜங்ஷன் அப்படின்னா கண்ணாப்பினான்னு வயர் வந்து அதுல நட்டுக்குது அப்படின்னு வச்சுப்போம். கண்ணாப்பினான்னு வயர் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. வயர் லைக் ஒரு ஸ்டார் ஷேப்ல எந்த மாதிரி வேணாலும் 4-5 வயர் கண்ணாப்பினான்னு போட்டுப்போம், 4 சேர்த்து வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம். இப்ப கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் என்னன்னா, எனக்கு எவ்வளவு கரண்ட் உள்ள வருதோ அந்த மொத்த கரண்ட்டும் வெளியே போகணும். நான் ஏற்கனவே சொன்ன அதே கதை தான், நம்ம சீரீஸுக்கு பார்த்தா அதே கதை, பேரலையும் சேர்த்து அதே கான்செப்ட் பார்த்தோம். எனக்கு எங்கேயுமே சார்ஜ் தேங்கி உட்காரக்கூடாது. எவ்வளோ கரண்ட் ஒரு ஜங்ஷன் ஒரு புள்ளிக்குள்ளர வருதோ மொத்த அதிகமாகிற மாதிரி இருந்தாலும் தப்பு, குறையிற மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் எங்கேயோ அக்யூமுலேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது நாட் அலவுட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில அலவுடே கிடையாது. சார்ஜ் கேன் நாட் கெட் அக்யூமுலேட்டட். சார்ஜ் ரெஸ்ட்டுக்கு வரவே முடியாது. அதுவே எனக்கு கரண்ட் எக்ஸ்ட்ரா வெளியே போறது அதிகமா இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுவும் அலவுடு கிடையாது. ஏன்? உள்ள வர்றதை விட எப்படி வெளியே நிறைய போக முடியும்? சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எங்க இருந்து உருவாகுது? ராங், பிசிக்கலி அது தப்பு. சோ ஒரு ஜங்ஷன்ல எத்தனை வயர் வேணாலும் இருக்கலாம், உள்ள வர்ற கரண்ட் எவ்வளவோ அதே அளவு கரண்ட் வெளியே போகணும். இது சிம்பிள், இட்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், வேற எதுவும் இல்லை. உள்ள வர்ற சார்ஜ் எனக்கு வெளியே போயே தீரணும். எந்த இடத்துலயும் சார்ஜால சாகவும் முடியாது, சார்ஜை நம்ம உருவாக்கவும் முடியாது. உருவாக்க முடியாதுன்னு நான் என்ன சொல்றேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் நம்மளால தனியா உருவாக்க முடியாது. ஒரு பாசிட்டிவ் உருவாக்குனா கூடவே சேர்ந்து ஒரு நெகட்டிவ் உருவாகும், வேற வழி கிடையாது. நம்ம இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் மட்டும் நமக்கு உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும் அப்படின்னு அர்த்தம். சோ அதே கணக்கு தான், ஒரு பாயிண்ட்ல எனக்கு உள்ளர எவ்வளவு கரண்ட் வருதோ மொத்தமா வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லை கவனிங்கல, வீட்ஸ்டன் பிரிட்ஜ் இன்னைக்கு வீட்ஸ்டன் பிரிட்ஜ் இல்லையா சஞ்சய், பட் டெஃபினட்டா அது ஒரு நம்ம ஹைவேஜ் டாபிக்ல வரும்னு நினைக்கிறேன். எஸ், வில் டூ, நம்ம டாபிக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வில் டூ இட், பட் இன்னைக்கு we don't have வீட்ஸ்டன் பிரிட்ஜ். ஓகே, ரைட்? சோ அந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதோட பேரு நம்ம ஜங்ஷன் லா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயர் ஒரு பாயிண்ட் ஒரு ஜங்ஷன்ல வந்து மீட் ஆகுறதுனால அதை நம்ம ஜங்ஷன் லா அப்படின்னு சொல்றோம். மல்டிபிள் வயர்ஸ் வில் மீட் அட் a பாயிண்ட், அது நம்ம ஜங்ஷன்ல. அடுத்தது கரண்ட் ஆர் கரண்ட் லா. ஏன்னா இங்க we will talk about current. நமக்கு 3 வேரியபிள்ஸ் தான், VIR. ஃபர்ஸ்ட் லா இட்ஸ் ஜங்ஷன் லா, கரண்ட் லா. ரெண்டாவது லா வந்து லூப் லா, வோல்டேஜ் லா. According to this law, the net sum, net sumக்கு பதிலு நீங்க algebraic sum அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. algebraic sumனா என்ன? எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்துல நான் கணக்குல எடுத்துக்கணும். நான் என்டரிங் கரண்ட பாசிட்டிவ்னு எடுத்தா எக்ஸிட்டிங் கரண்ட நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இல்ல தி அதர் வே இஸ் ஆல்சோ ஓகே, ஃபைன்.
நான் entering a negative னு எடுத்தா exiting a positive னு எடுத்துக்கலாம். It's up to you. But ஒரு சென்ஸ் பாசிட்டிவ் எடுக்கணும், இன்னொரு சென்ஸ் நெகட்டிவ் எடுக்கணும். entering பாசிட்டிவ், அப்போ exit நெகட்டிவ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. நெட் சம். நெட் சம்னா நான் enter as well as exit சேர்த்து போட்டேன்னா will be 0. So the entering as well as exiting junction will be equal to 0. Sum of all the currents. So இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. And let's look at a diagram. இது ஒரு ஜங்ஷன் வச்சுப்போம். எனக்கு 5 வயர் இருக்குப்பா. 5 வயரை சேர்த்து வச்சு நாங்க வெல்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ எனக்கு அதுல கரண்ட் டைரக்ஷன் பாருங்க. 1 உள்ள வருது, 2 உள்ள வருது, 3 4 5 எல்லாமே உள்ள வருது. வெளியே போற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டெக்னிக்கலி இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே 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 சரி, இங்க -2 இருக்கு. ரைட். 1 I5 வேல்யூ என்னன்னு கொடுக்கல, நம்ம இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், எனக்கு 1 ஆம்பியர் உள்ள வருது, 4 ஆம்பியர் உள்ள வருது, -2 உள்ள வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஆம்பியர் கரண்ட் வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ -2 நீங்க கரண்டோட டைரக்ஷன் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் வருதுன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், நம்ம என்ன டைரக்ஷன் அசியூம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது அப்படின்னு அர்த்தம். இங்க -2, ஸோ கரண்ட் வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 3 ஆம்பியர், இது உள்ள 3 கரண்ட் உள்ள வருது, 1 வெளியே போகுது. எவ்வளோ? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? Kirchhoff's junction rule. Sum of the total currents entering will be equal to the total current exiting. இப்போ இங்க I5 ஓட வேல்யூ எனக்கு தெரியாதுல்ல, சோ அதை நான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் entering பிளஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ +1 எனக்கு என்டர் ஆகுது. என்டரிங்க நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ +1 +4 ரைட். 1 உள்ள வருது, 4 உள்ள வருது, 3யும் உள்ள வருதா? +3 ரைட். இப்ப இங்க எனக்கு -2 உள்ள வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட மீனிங் என்ன? எனக்கு 2 வெளியே போகுது. இல்ல நான் -2 அப்படியே எழுதிக்கலாம். வெளியே போறதுனால எனக்கு வெளியே போற கரண்ட்டுக்கு நான் நெகட்டிவ் போடுவேன், -2. இப்ப I5 ஓட வேல்யூ என்ன பாருங்க, +I5 = 0. இங்க +I5 நான் என்ன அசம்ஷன் போட்டிருக்கேன்? இங்க அது உள்ள வருது அப்படின்ற அசம்ஷன் போட்டிருக்கேன்னா என்ன, நான் +I5 போட்டிருக்கேன், அது உள்ள வருது அப்படின்ற அசம்ஷன்ல. உண்மையா அது உள்ள வருதா எனக்கு தெரியாது, நான் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் -I5 கூட போடலாம். அது வெளியே போகுது அப்படின்ற அசம்ஷன் மைண்ட்ல வச்சுட்டா நான் -I5 கூட போடலாம். இங்க எனக்கு அது என்ன உள்ள வருதா வெளியே போகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐவ் டேக்கன் இட் as ப்ளஸ். டிஃபால்ட்டா நான் உள்ள வர்றது ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணுங்க. ஸோ 4 + 1 5 6 7 8 8 - 2 6. ஸோ 6 + I5 = 0. அப்போ எனக்கு I5 = -6. ஸோ இங்க -6 அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? நான் எடுத்த அசம்ஷன் தப்பு. இந்த மொத்த சாப்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கரண்ட் ஒரு டைரக்ஷன் எடுக்கிறோம். எந்த டைரக்ஷன்ல கரண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, மண்டே குழச்சிட்டு இருக்க வேண்டாம். எந்த டைரக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கரண்டோட டைரக்ஷன் ஒரு சர்க்கியூட்ல நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ரைட். இப்போ நான் சால்வ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்குன்னா சிம்பிள், நான் எடுத்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட், சிம்பிள். இப்போ இங்க என்ட்ரிங்னு நான் எடுத்திருக்கேன், ஸோ மைனஸ் வந்திருக்கு. ஸோ 6 amperes இஸ் கோயிங் அவுட். அப்போ எனக்கு 6 ஆம்பியர்ங்கிறது இட் இஸ் எக்ஸிட்டிங் த ஜங்ஷன். அவ்வளவுதான். திஸ் இஸ் த பேசிக் ப்ராப்ளம். அடுத்த லா நமக்கு இருக்கு பாருங்க, வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, KVL. ஸோ இதை நம்ம லூப் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். லூப், நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை ஒரு ஜங்ஷனுக்கு அப்ளை பண்ணுவோம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ஒரு லூப்புக்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பாருங்க, in any closed network the total voltage is equal to the sum of all the voltages. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம சீரிஸ் சர்க்யூட்டுக்கு வோல்டேஜுக்கு ஒரு கதை சொன்னோம்ல பெருசா, அதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அது ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துப்போம். அந்த க்ளோஸ்டு லூப்ல நான் ஒரு வோல்டேஜை சப்ளை கொடுத்துருக்கேன். நான் கொடுத்திருக்கிற சப்ளை அதுல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்லயும் எனக்கு டிராப் ஆகணும். இப்ப நான் அந்த டிராப் எல்லாத்தையும் ஆட் பண்ணா that will be equal to my supply. அதுதான் ஸ்டேட்மெண்ட். டோட்டல் வோல்டேஜ்னா என்ன? நான் கொடுக்கிற சப்ளை will be equal to sum of all the voltage drops. நான் கொடுக்கிற சப்ளை will be equal to sum of all the voltage drop. அந்த சர்க்யூட்ல இருக்கிற அந்த லூப்ல இருக்கிற மொத்த
டிராப்பையும் நான் கணக்கில் எடுத்தேன்னா அதுதான் will be equivalent to my supply. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ஒரு 5 வோல்ட் சப்ளை இருக்கா, 5 வோல்ட் சப்ளை இருக்கு. இந்த லூப்ல என்னோட 5 வோல்ட் சப்ளை இந்த பார்ட்லயும் டிராப் ஆகி முடிச்சிடும். ரைட், இந்த லூப்ல நான் எவ்வளோ 5 வோல்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த 5 வோல்ட்ங்கிறது இங்கேயும் எனக்கு கம்ப்ளீட்டா டிராப் ஆகி முடிச்சிடும். ரைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரெண்டும் எனக்கு இது ரெசிஸ்டர் என்ன, ஓகே, தி பாயிண்ட் இஸ் இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் எனக்கு வேற ரெசிஸ்டர் அப்படின்னு இருக்கிறதுனால இங்க R1 கொடுத்துருக்காங்க, இங்க R3 கொடுத்துருக்காங்க. ஸோ வேற வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 கொடுத்துருக்கோமா, எனக்கு இங்க 3 வோல்ட் டிராப் ஆகலாம், இங்க ரிமைனிங் இருக்கிற 2 வோல்ட் டிராப் ஆயிடும். ஸோ இந்த க்ளோஸ்டு லூப்ல நான் கொடுத்துருக்கிற சப்ளை இங்கேயும் கம்ப்ளீட்டா டிராப் ஆயிடணும். இங்க இருந்து 5 வோல்டேஜ் வருதா, இந்த ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணும்போது 5த்துல எனக்கு ஒரு 3 வோல்ட் டிராப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். மீதி இருக்கிற ரெண்டும் இங்க டிராப் ஆயிட்டு கடைசியா 0 வந்து நிற்கும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா. ரைட், அண்ட் இது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்னா பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். நம்ம அந்த சீரிஸ் சர்க்கியூட்ல கதை சொல்றது பாத்தீங்களா, பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். அதே தான் பொட்டன்ஷியல் அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் டன், மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜிக்கு நிறைய நம்ம அங்கங்க கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணோம், அதுதான் கிட்டத்தட்ட பொட்டன்ஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் டோட்டலா சப்ளை பண்ற எனர்ஜி அந்த லூப்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்லயும் எனக்கு டிராப் ஆயிடும். அப்ப சப்ளை அண்ட் டிராப் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது தான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்க்கியூட் சால்விங் எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடும். என்னென்ன ரூல்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ரைட், ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் போது இப்ப கரண்டோட டைரக்ஷன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டுவர்ட்ஸ் ரைட் போகுதா. அண்ட் கரண்ட் எப்பவுமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் பாயிண்ட்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும். ரைட், எலக்ட்ரிக் கரண்ட் will always flow from high potential to low potential. ரைட்டா, ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் எனக்கு ஃப்ளோ ஆகும்னு வச்சுப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது, பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது தானே. ரெசிஸ்டருக்கு முன்னாடி எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்ததோ அதுல இருந்து கொஞ்சம் எனர்ஜி பொட்டன்ஷியல் ரெசிஸ்டர்ல டிராப் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது தான் எனக்கு பின்னாடி இருக்கு. ரெசிஸ்டரை தாண்டி வரும்போது மீதி இருக்கிறது தான் எனக்கு ரெசிஸ்டரை தாண்டி வெளியே வருது. கரெக்டா? அதை நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி சொல்லலாம், VA. எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியலப்பா, நான் VA அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஐம் டேக்கிங் இட் ஆஸ் VA. இப்ப VB-ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா VA-ல எவ்வளவு இருந்ததோ மைனஸ் இங்க இருக்கிற டிராப். இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு எவ்வளவு டிராப் ஆகுது பொட்டன்ஷியல், இந்த இடத்துல எனர்ஜி எவ்வளவு லாஸ் ஆகுது, எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது, மைனஸ் IR. ரைட், I into R தானே. இப்போ V is equal to IR சொல்றோமா, அப்ப I into R போட்டா இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு டிராப் ஆகுற பொட்டன்ஷியல் அதுதான். ஸோ V minus IR equals VB அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இன்னும் ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி வரும்னா, செகண்ட், VA minus VB equals IR அப்படின்னு வரும். VA minus VB is equal to IR. ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு, எனக்கு ஒரு ரெசிஸ்டரோட ரெண்டு டெர்மினல்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவுன்னு பார்த்தா IR. ரைட், VA minus VB is equal to IR. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல B-ல இருந்து A-க்கு எனக்கு கரண்ட் வருது, பட் நான் மூவ் பண்ணும்போது A-ல இருந்து B-க்கு போறேன். ரைட், நான் சர்க்கியூட்ல A-ல இருந்து B-க்கு போறேன்னு வச்சுப்போம். இப்ப நான் A-ல இருந்து B-க்கு போகும்போது இந்த சைட்ல இருக்கிறது லோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் இருக்கிறது ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். கரெக்டா? ஏன், கரண்ட் எனக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். கரண்ட் எப்பவுமே ஹையில இருந்து லோக்கு தான் போவான் அப்படின்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட நம்ம எதிர்நீச்சல் அடிச்சு போற மாதிரி. தண்ணி ஒரு சர்டன் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கேன், நம்ம எதிர்நீச்சல் அடிச்சு போறோம்ல, அதே லாஜிக் தான் இங்க. நான் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்றதுக்கு நான் ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஆப்போசிட்ல கரண்ட் வரான். அப்ப என்ன ஆகும்னா, நான் நடக்கிறப்போ பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நான் கரண்டோட அதே டைரக்ஷன்ல போனா பொட்டன்ஷியல் டிராப், கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனோம்னா பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். the potential is rising, increasing. ரைட், அப்போ VA-ல எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதோ பிளஸ் IR. So VA plus IR will be VB.
right? So எனக்கு இங்க இருந்து அங்க potential raise ஆகுது. கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல potential will raise. ஏன்னா கரண்ட் எப்பவுமே ஹைல இருந்து லோக்கு தான் வருவான். அப்போ நீங்க போற டைரக்ஷன்ல கரண்ட் ஆப்போசிட்டா வர்ற மாதிரி இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு இங்க பொட்டன்ஷியல் ரைஸ். ஸோ VA பிளஸ் IR ஈக்குவல்ஸ் VB அப்படின்னு வரும். ரைட்? எனக்கு இது டிராப்போட வேல்யூ. இந்த இடத்துல IR அப்படின்னா எனக்கு இந்த ரெசிஸ்டர்ல லாஸ் ஆகுற வேல்யூ V is equal to IR. இங்க எனக்கு raise ஆகுற வேல்யூ. ரைட்? இங்க raise பொட்டன்ஷியல் raise across the resistances. இப்ப அதே மாதிரி இது ஒரு செல், ஒரு EMF வச்சுப்போம். இப்ப எனக்கு இதே மாதிரி சர்க்கிட்ல நமக்கு EMF, சோர்ஸ் ஆஃப் EMF வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நான் நடந்து போயிட்டே இருக்கேன். அப்ப பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ்க்கு போனேன்னா என்ன ஆகுது பாருங்க, எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆகுதுன்னா பாசிட்டிவ்ங்கிறது ஹை, அதுல இருந்து நெகட்டிவ்ன்றது லோ. அப்போ VAல எவ்வளவு இருந்ததோ அதுல இருந்து எனக்கு இந்த எப்சிலான் அப்படின்ற வேல்யூ டிராப் ஆயிட்டு நான் VBக்கு போவேன். கரெக்ட்? VA கொஞ்சம் 1 செகண்ட். ஆக்சுவலா இங்க VA மைனஸ் அண்ட் பிளஸ் 1 செகண்ட். ஸோ இங்க VA எனக்கு இங்க வோல்டேஜ் டிராப் ஆகுது. பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நான் நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகும்போது, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகும்போது எனக்கு என்ன நடக்குது? the potential is dropping. so VA minus epsilon equals VB. இங்க நான் லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு மூவ் ஆகும்போது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போறேன். அப்ப என்ன ஆகுது? எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது. VAல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்ததோ அது கூட எனக்கு இந்த எப்சிலான் அப்படின்ற வேல்யூ ரைஸ் ஆகுது. ரைட்? எனக்கு இந்த எப்சிலான்ன்ற வேல்யூ ரைஸ் ஆகுது. VA plus epsilon is equal to VB. ரைட்? VAல இருந்து எனக்கு எப்சிலான் டிராப் ஆயிடுச்சுன்னா எனக்கு VB வரும். VAல இருந்து எப்சிலான் இங்க ரைஸ் ஆச்சுன்னா எனக்கு VB வருது. பிகாஸ் நான் நடந்து போகும்போது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஏற்றம், இங்க பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் இறக்கம், அதனால டிராப். ஃபைனலா கெப்பாசிட்டர். நமக்கு மோஸ்டா இந்த 3 சர்க்கிட் எலிமெண்ட் தான் வரும். அது இல்லாம உங்களுக்கு இண்டக்டரும் வரும். பட் அது அவ்வளவா கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ற மாதிரி வராது. அதனால இது 3 மட்டும் நம்ம சர்க்கிட்ல டீல் பண்ணிடலாம். அகைன் சேம் VA இந்த இடத்துல பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட். ஸோ பொட்டன்ஷியல் டிராப், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டிராப். ரைட்? ஸோ மைனஸ் Q/C. எனக்கு இந்த Q/C அப்படிங்கிறது கெப்பாசிட்டர்ல இருக்கிற வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பிளேட்ஸ். படிச்சிருப்போம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல V across a capacitor is equal to Q/C. படிச்சிருப்போமா? ஞாபகம் இருக்கா பசங்களா? C is equal to Q/V. This is voltage drop, voltage difference between the plates of the capacitor. Q/C அப்படின்னு வரும். So VA minus இங்க எனக்கு டிராப் ஆகுது. நான் ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போறேன், டிராப் ஆகுது, ஈக்குவல்ஸ் VB. இங்க VA பிளஸ், ஏன்னா நான் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு போறேன். அப்ப எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது. அதே ஸ்டோரி. பிளஸ் Q/C ஈக்குவல்ஸ் VB. ஆல்ரைட்? இந்த சைன் கன்வென்ஷனை நீங்க ப்ராப்பரா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி, ப்ராப்ளமே கிடையாது. நம்ம லூப் ரூல்ல ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் என்னன்னா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை நம்ம எப்படி அப்ளை பண்றது? சிம்பிள். நான் ஒரு கிவன் டைரக்ஷன் கணக்குல எடுத்துக்கணும். அதாவது அந்த லூப்ல கரண்ட் வந்து ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு நான் கணக்குல எடுத்துக்கணும். இது ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் லூப் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு க்ளோஸ்ட் லூப் இருக்கா? இதுல நான் என்ன டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணிருக்கேன் பாருங்க. கிளாக் வைஸ் வந்து நான் அஸ்யூம் பண்ணிருக்கேன். let I be the clockwise current. அதாவது அப்ப நான் என்ன பண்ணணும்? clockwise direction நான் பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன், ஆன்டி clockwise direction நெகட்டிவ்னு எடுத்துப்பேன். ஓகே? சோ clockwise current நான் பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன், ஆன்டி clockwise current நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பேன். சோ இல்ல அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா சிம்பிள். இங்க the idea is கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த மொத்த லூப்லயும் ஒரு given direction of current தான் நீங்க எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் நீங்க கன்சிடர் பண்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்ற மாதிரி இருந்ததுன்னா அங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ரைட்? அங்க நெகட்டிவ் கரண்ட் அப்படின்றது, அதாவது நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். கரண்ட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு, நான் கன்சிடர் பண்ற டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா பொட்டன்ஷியல் டிராப். இப்ப நான் கன்சிடர் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் வந்ததுன்னா எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ். ரைட்? அப்போ ரைஸ் இன் பொட்டன்ஷியல், டிராப் இன் பொட்டன்ஷியல். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைண்ட்ல ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் ஈஸியா அப்ளை பண்ணிடலாம்.
இது இல்லாம டைரக்டா வோல்டேஜ் லாக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த டெம்ப்ளேட் மைண்ட்ல இருந்தா ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு I1 ரைட், இந்த இடத்து R1 அப்படின்ற ரெசிஸ்டர்ல எனக்கு I1ன்ற கரண்ட் இங்க போகுது அப்படின்னு வச்சுப்போம். ரைட், I1ன்ற கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இப்படி தாண்டி போயிருக்கு. ரைட், அப்போ இங்க இருந்து கரண்ட் இங்க போகும்போது நான் கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். கரெக்டா? அப்ப நான் எடுத்த டைரக்ஷன்ல எனக்கு ஏபில பொட்டன்ஷியல் டிராப் ஆகணும் தானே. நான் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்ப நான் எடுத்த டைரக்ஷன்ல ஐ மீன் நான் கிளாக் வைஸா பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிருக்கேன்ப்பா. அப்ப கரண்டும் அதே டைரக்ஷன்ல போகுது. இப்ப இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கா? சோ அந்த டிராப் இன் பொட்டன்ஷியல் தான் பாருங்க I1 R1 வித் மைனஸ். மைனஸ் எதுக்கு? எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கு. ரைட், தி டிராப் இன் பொட்டன்ஷியல் குறைஞ்சிருக்கு, அதனால மைனஸ் R1 I1 R1 அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அடுத்து ஆக்சுவலா இங்க ரெண்டுமே ஒரே வேல்யூ ஆஃப் கரண்டா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பிரான்ச்ல வேற வேற வரக்கூடாது. பட் கொஸ்டின்ல இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பிக் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இதுக்கு தான் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ரெசிஸ்டரை பார்க்கும்போது பாருங்க, உங்களுக்கு I2 இந்த டைரக்ஷன் லெஃப்ட்ல வருது இல்ல. லுக் அட் தி ஆரோ மார்க் ஆஃப் I2 லெஃப்ட்ல வருது. இப்ப நான் கன்சிடர் நான் அஸ்யூம் பண்ணதுக்கு ஆப்போசிட்ல வருதா? அப்போ இங்க எனக்கு என்ன நடக்குது பாருங்க, அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் நான் நடந்து போகும்போது கரண்ட் ஆப்போசிட்ல வர்றான். அப்போ கரண்ட் ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தானே ஃப்ளோ ஆகும். அப்ப இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது, அதிகமாகுது. சோ பாசிட்டிவ். சோ அங்க நான் பொட்டன்ஷியலை பாசிட்டிவ்னு எடுப்பேன். I2 R2 வித் அ பிளஸ். இது இந்த ரெண்டு லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சோ பொட்டன்ஷியல் டிராப்பை நான் நெகட்டிவ்னு எடுப்பேன், பொட்டன்ஷியல் ரைஸை பாசிட்டிவ்னு எடுப்பேன். இப்ப பொட்டன்ஷியல் டிராப்புக்கு நான் கரண்ட்டை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். அந்த டைரக்ஷன்ல தான் அந்த எலமெண்ட்ல கரண்ட் போச்சுன்னா, அதாவது எலமெண்ட்னா அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் இல்ல கெப்பாசிட்டர் இல்ல ஒரு EMF ஏதோ ஒன்று, நான் எடுத்த டைரக்ஷன்ல தான் எனக்கு அந்த சர்க்கியூட் எலமெண்ட்ல கரண்ட் போற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அங்க டிராப் நடக்குது, மைனஸ். இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா கரண்ட் வர்ற மாதிரி தெரியுது. அப்ப எனக்கு பொட்டன்ஷியல் கெயின் ஆகுது, பிளஸ். இப்ப அடுத்து இங்கிட்டு பாருங்க, E1. இப்ப இங்க நான் இந்த டைரக்ஷன்ல நடக்கிறேன்னா, ஏன்னா நான் கிளாக் வைஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன், இங்க இருந்து நடக்கிறேன். அப்போ ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிராப். சோ டிராப்ன்றதுனால மைனஸ் E1 எனக்கு அங்க பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது. திருப்பி நெக்ஸ்ட் இங்கிட்டு வரும்போது நான் கிளாக் வைஸ் தான் எடுத்திருக்கேன். சோ இதுதான் நான் கிளாக் வைஸ். அப்போ அந்த டைரக்ஷன்ல தான் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? R3ல நான் எடுத்த அதே அஸ்யூம் பண்ண அதே டைரக்ஷன்ல தான் கரெக்டா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இங்க எனக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? டிராப் அகைன். சோ மைனஸ் ஆஃப் I3 R3. சோ பொட்டன்ஷியல் டிராப்ஸ், மைனஸ் I3 R3. அடுத்தது இங்க -2 பிளஸ். நல்லா கவனி, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு. சோ the potential rises. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. சோ பிளஸ் E2 பிளஸ் E2. அடுத்தது அகைன் இங்கேயும் இது நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல், நான் இங்க கிராஸ் பண்ணி வரும்போது the potential rises பிளஸ் E3. ஃபைனலா I4, இது நான் அஸ்யூம் பண்ண டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ அக்ராஸ் R4 எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது, மைனஸ் I4 R4. அவ்வளவுதான், ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசி ஆரம்பிச்சது இங்க இருந்து ஆரம்பிச்சோமா, ஒரு ஃபுல் சுத்தி திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்து முடிச்சாச்சு. ஈக்குவல் டு 0 போட்டு விட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா அதோட சைன் எல்லாமே இப்ப தலைகீழ மாறும். நான் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் என்னோட டைரக்ஷனா நான் சூஸ் பண்ணேன்னா இது எல்லாத்துக்குமே சைன் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் எடுக்கிற டைரக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. அண்ட் இதை சால்வ் பண்ணி முடிக்கிறோம் இல்லையா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல நம்ம இது மாதிரி ஒரு 4-5 ஈக்குவேஷன் வரும், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் I2 -5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? இவன் லெஃப்ட்ல போல ரைட்ல போறான் அப்படின்னு அர்த்தம். இஃப் I2 ஏதாவது ஒரு கரண்டோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா அது நான் எடுத்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்களா, அது ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? சிம்பிள். So this is how you should apply Kirchhoff's voltage law. Right? So problem பார்த்தோம்னா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். ரைட்.
இப்போ இன்னும் ஒரு ரெண்டு கடைசி குட்டி டாபிக், அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். சிமெட்ரின்னு ஒரு விஷயம் இருக்குது பசங்களா. நீங்க 11ஆவதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சென்டர் ஆஃப் மாஸ்லாம் சிமெட்ரின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லயும் சிமெட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஒரு சர்க்கியூட்டை நம்ம பார்க்கும்போது மேல கீழே ஒரே மாதிரி இருக்கு, லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அதை சிமெட்ரின்னு சொல்லலாம். இப்போ தோசை ஊத்துவோம்ல, அதை அப்படியே எக்ஸாக்டா மடிச்சு வச்சா, தோசையை நம்ம மடிச்சு வச்சோம்னா அந்த ஒரு பாதி இன்னொரு பாதி மேல அழகா அப்படியே போய் உட்காரும் பாருங்க. ரவுண்டா ஒரு தோசை ஊத்துட்டு அதை அப்படியே மடிச்சு வச்சோம்னா ஒரு பாதி இன்னொரு பாதி மேல அழகா போய் உட்காரும். அந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை மடிச்சு போட ட்ரை பண்ணா தட் இஸ் சிமெட்ரி, ரைட்? நமக்கு சர்க்கியூட்ல ஏதாவது ஒரு ஆக்சிஸ், ஹாரிசான்டல், வெர்டிகல், கிராஸ், ஏதாவது ஒரு ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ்ல நான் அந்த மொத்த சர்க்கியூட்டையும் மடிச்சு போடுறேன். அப்படி மடிச்சு போட்ட பிறகு எனக்கு நான் மேல எப்படி இருந்ததோ மடிச்ச பிறகும் அப்படியே இருக்கணும், எந்த சேஞ்சுமே இல்லாம அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சர்க்கியூட்டை பாருங்க. இந்த சர்க்கியூட்ல நான் ஹாரிசான்டலா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். போட்டு இங்கிட்டு அப்படியே கையை வச்சு இவன் அப்படியே மடிச்சு இங்கிட்டு நான் போடுறேன். போட்டேன்னா என்ன ஆகுது பாருங்க, இங்கிட்டு 6, இங்கேயும் 6 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க 2R, இங்க 2R. ஸோ நான் இவனை மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மேல எந்த வித சேஞ்சுமே இருக்காது தானே. மேல பார்க்கும்போது எந்த வித சேஞ்சுமே எனக்கு இருக்காது. ஸோ என்ன அர்த்தம், பாட்டம் பார்ட்டும் டாப் ஹாஃபும் எனக்கு ஐடென்டிக்கலா இருக்குன்னு அர்த்தமா? கீழே இருக்கிற ஒரு இந்த இதுவும் மேல இருக்கிறது எனக்கு எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருக்கு. ஐடென்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, எல்லாமே ஈக்குவல், எக்ஸாக்ட்லி ஈக்குவல். ஸோ எனக்கு V1 வேல்யூவும் இந்த இடத்துல சப்போஸ் V2 வேற ஏதாவது வச்சிருந்தோமா, அது ரெண்டுமே சேம். இதை நான் மடிச்சு போடும் போது இங்க இருக்கிற ரெசிஸ்டர் இது சேமா இருக்கு. இந்த பாயிண்ட் A கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்டும் A கூட எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவன் B கூட கனெக்ட் ஆயிருக்கான், இவனும் B கூட கனெக்ட் ஆயிருக்கான். இது 2R, 2R. ஸோ த பாயிண்ட் இஸ், நான் இதை மடிச்சு போட்டேன்னா இது சேமா தான் இருக்கும், இது சேமா தான் இருக்கும், இந்த பாயிண்ட் சேமா இருக்கும், இந்த பாயிண்ட் சேமா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டும் எனக்கு சேமா தான் இருக்கணும். அப்ப அதோட அர்த்தம் என்ன பாருங்க, எனக்கு மேல இங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதே அளவு வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டரோட எண்டுக்கு நடுவுல எனக்கு எந்த வித வோல்டேஜ் டிஃபரன்ஸுமே இல்லையா, there is no potential difference across this resistor. அப்போ இவன் பாடி மேல எந்த கரண்ட்டுமே போகாது. நான் இங்கிட்டு கரண்ட் கொடுக்குறேன், அது ரெண்டா பிரியுது. இங்க வரும்போது இந்த பாயிண்டை தாண்டி போகும்போது கரண்ட்டுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரைட்? கரண்ட்டுக்கு இங்க போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனால் கீழையும் இங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் இருக்கிறதுனால இந்த பக்கம் கரண்ட் டைவர்ட்டே ஆகாது, அப்படியே நேரா போயிடும். இங்க இருந்து வர்ற கரண்ட்டும் நேரா போயிடும். இவன் மேல எந்த வித கரண்ட்டுமே போகாது. சோ சர்க்கியூட்ல இருந்து இவனை அலேக்கா தூக்கி நான் வெளியே போட்டு சர்க்கியூட்டை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த அளவுக்கு பாருங்க. சோ இவனை அப்படியே நான் ரிமூவ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? அண்ட் இதை நீங்க இன்னும் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா, this is Wheatstone bridge technically. இதுவே ஒரு Wheatstone bridge தான், புரியுதா? R/R, 2R/2R, அந்த ரேஷியோ சேமா இருந்ததுன்னா நடுவுல பேலன்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு படிச்சிருப்போமா, கேலோனோமீட்டர் போட்டிருப்போம். இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பாயிண்ட் என்னன்னா, லெஃப்ட்ல இருக்கிற 2 ரெசிஸ்டன்ஸும் ரைட்ல இருக்கிற 2 ரெசிஸ்டன்ஸும் எனக்கு பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, ரேஷியோ if it is same, then there is no current through the bridge, balanced condition. So இதுவே Wheatstone bridge கூட நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். சோ இத சிமெட்ரி வச்சும் சால்வ் பண்ணலாம், Wheatstone bridge கண்டிஷன் போட்டும் நீங்க சால்வ் பண்ணலாம், ரைட்? இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் சிமெட்ரி பார்ப்போம் பாருங்க. இது வந்து ஹாரிசான்டல் கோடு போட்டு சிமெட்ரி பார்த்தோமா, அடுத்து வெர்டிகல் சிமெட்ரி பார்ப்போம், ரைட்? எனக்கு இது ஒரு நார்மல் ராம்பஸ் ஷேப்ட் சர்க்கியூட், ரைட்? ஒரு நார்மல் ராம்பஸ் ஷேப்ட் சர்க்கியூட் பாருங்க. ஒரு நார்மல் ராம்பஸ் கண்ணாபுனான் இருக்குது ரெசிஸ்டர், ரைட்? இப்போ இதுல நான் வெர்டிகலா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெர்டிகல் லைனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, லெட்ஸ் சே எனக்கு இங்க I என்ற கரண்ட் வருதுன்னு வச்சுப்போமா, இத நான் ஆர்டிபிஷியலா ஒரு சப்ளை கொடுத்துருக்கேன். நான் ஆர்டிபிஷியலா என்ன வேணா சப்ளை கொடுத்துக்கலாம், இங்க நாட் அன் இஷ்யூ. சப்போஸ் நான் 100 வோல்ட் கொடுத்துக்கலாம், இல்ல Vன்னு கொடுத்துக்கலாம், ஏதோ ஒரு சப்ளை கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் கொடுக்குற கரண்ட்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, I1, I2, I3 அப்படின்னு பிரியும், ரைட்? I1, I2, I3ன்னு பிரியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டோட்டல் கரண்ட் பேட்டரியில இருந்து எவ்வளவு வருதோ அதே அளவு கரண்ட் பேட்டரிக்குள்ள போய் ஆகணும், ரைட்? சோ டோட்டல் கரண்ட் பேட்டரியில இருந்து எவ்வளவு வருதோ அதே அளவு கரண்ட் எனக்கு பேட்டரிக்குள்ள போய் ஆகணும், சரியா?
இப்போ இந்த வெர்டிக்கல் லைன்ல இது லிட்டரலா ஒரு தோசை மாதிரி தான் இருக்கு, ரைட்? ஒரு வெர்டிக்கல் லைன்ல நான் இதை அப்படியே மடிச்சு இப்படி போடுறேன்னு வச்சுப்போம், ரைட்? இங்க இருந்து நான் மடிச்சு அதை அப்படியே இங்க போட்டேன்னா எனக்கு இந்த ரெசிஸ்டரும் சேம். இவனும் ஒன்னு, இவனும் ஒன்னு, கரெக்டா? சோ இவன் அப்படியே மடிச்சு போட்டேன்னா எனக்கு வித்தியாசமே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்? அப்போ ரெசிஸ்டன்ஸ் சேமா இருக்கும் போது கரண்ட்டும் சேமா தானே இருக்கணும். இப்ப இவன் இங்க எவ்வளவு கரண்ட் இங்க போகுதோ அதே அளவு கரண்ட் தான் இப்படி வெளியே வரும். இங்க I1 போனான்னா இங்கேயும் I1 தான் வரணும். இங்கிட்டு I3 போனான்னா இங்கேயும் I3 தான் போகணும். இங்க I2 போனான்னா இங்கேயும் I2 தான் போகணும். ஏன்னா சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால, ரைட்? சப்போஸ் இங்க R இங்க 2R வேற ஏதாவது R இருந்ததுன்னா என்னால சிமெட்ரிசிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது, சிமெட்ரிக் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. இங்க சேம் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால நான் அடிச்சு போட்டா எனக்கு ஒரே அளவு கரண்ட் போகும்னு அர்த்தம், ரைட்? ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால நான் சிமெட்ரிக்கல் கண்டிஷன் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க போற கரண்ட் தான் அங்கேயும் போகணும். இது I3 அதுவும் I3, இது I2 அதுவும் I2. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை அப்போ, ரைட்? இவங்க ரெண்டு பேருக்கும் வேலையே இல்ல. ஏன்? நல்லா யோசிங்க. மேல இங்க போற கரண்ட் அப்படியே அந்த பக்கம் போயிருது இல்ல, I1 மொத்தமா அங்க போயிருது. அப்ப I4ல எதுவுமே இருக்காது, அந்த ரெசிஸ்டர்ல எந்த கரண்ட்டுமே இருக்காது. சரி, கீழ இருந்து எவனாவது கரண்ட் அனுப்புறானான்னு பாப்போமா? இங்க I3 போகுது, அதே I3 அப்படியே அங்கே போயிடுச்சு, ரைட்? இங்க வர்ற கரண்ட் மொத்தமா அங்க போயிடுச்சு, இங்க போற கரண்ட் அப்படியே போயிடுச்சு. அப்ப இவங்க கிட்ட எந்த கரண்ட்டுமே இருக்காது. இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு எந்த வித கரண்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி இங்க இருக்கிற ரெசிஸ்டர்லயும் எனக்கு எந்த வித கரண்ட்டுமே இருக்காது. சோ இந்த ரெண்டு பிரான்ச்சஸ் நான் அப்படியே சர்க்கியூட்ல இருந்து தூக்கிடலாம். அதை நான் தூக்கிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு பிரான்ச்சஸ் நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு என்னால சால்வ் பண்ணிக்க முடியும். சோ சிம்பிள், ரைட்? இப்போ இது ரெண்டும் சீரிஸ், இது சீரிஸ், இது சீரிஸ். சால்வ் பண்ணிட்டு மூணுமே பேரலல்ல இருக்கு, டப்புன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். டன், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. சோ இது சிமெட்ரிக்கலா நம்ம சால்வ் பண்ற கேஸ். ஓகே, சோ தியரி முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ப்ராப்ளம்ஸ் பார்க்க ட்ரை பண்ணுவோம். பாருங்க, a wire of resistance R is bent into a triangular pyramid as shown in the figure. பசங்களா, இது ஒரு 3-dimensional figure. இது ஒரு 3D figure. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னா, கீழே இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது தரையில இருக்கு. அதுல இருந்து லெஃப்ட்ல ஒன்னு, ஃப்ரண்ட்ல ஒன்னு, பேக்ல ஒரு சைடு மேல போயிருக்கு. This is a 3-dimensional figure. ஏன்னா இங்க triangular pyramid. It's a 3-dimensional figure, right? As shown in the figure, each segment having the same length. The resistance between the points, அதாவது இங்க ஒரு வயர் இருக்கு, அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் R பா. இந்த வயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R. அதை பெண்ட் பண்ணி ஒரு பிரமிட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த சிங்கிள் வயரை தான் கண்ணாபின்னான்னு பெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க எத்தனை பீஸா பெண்ட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 6 பீஸா பெண்ட் பண்ணிருக்காங்களா? அதாவது இவனோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r அப்படின்னு வச்சுப்போம். எல்லா வயருக்கும் ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் r அப்படிங்கிறது அவனோட ரெசிஸ்டன்ஸ். இப்ப ஒரு வயரை பெண்ட் பண்ணி தான் அத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எனக்கு அந்த ஒரு வயர்ல எவ்வளவு வரும்? 1 2 3 4 5 6. அப்போ ஸ்மால் r is equal to capital R by 6. கரெக்டா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். எனக்கு ஒரு சர்டன் வயருக்கு கேபிட்டல் R ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் அந்த வயரை ரெண்டா வெட்டினேன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பாதி ஆயிடும். இங்க நான் ஆறா வெட்டி ஜாயின் பண்ணிருக்கேன், பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி பெண்டுக்கு எனக்கு 6 பெண்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் R/6 அப்படின்னு ஆயிடும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இஸ் கேபிட்டல் R/6. இப்போ அடுத்தது, இது ஒரு 3-dimensional ஷேப். என்ன கேட்டுக்கிறாங்க? அது ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் A and B is. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். AB நான் இங்க வச்சுக்கிறேன். AB, ரைட்? கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். I need more space. So let this be A and let this be B. நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரைட்? A and B, AB, ரைட்? ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஏல இருந்து இங்க ஒரு ரெசிஸ்டர் போயிட்டு இங்க இன்னொரு வயர் போகுது. அதை நான் எப்படி வரைஞ்சுக்கலாம்? எனக்கு ஏல இருந்து இப்படி ஒரு ரெசிஸ்டர் போகுதுன்னு வச்சுப்போமா. நம்ம ஏல இருந்து இப்படி ஒரு பாயிண்ட் போய் இப்படி ஒரு ரெசிஸ்டர் போகுது, எனக்கு திருப்பி இங்க வருது. இல்ல வெயிட், இதை இன்னும் கூட பெட்டரா கூட வரையலாம். நம்ம சரி இப்படி வச்சுப்போம். ஏ இப்படி ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு போகுது அப்படின்னு வச்சுப்போம்.
ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் தான் இது. லெட்ஸ் சே நம்ம இதை O அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். O, the O பாயிண்ட். திருப்பி இப்போ ஏல இருந்து இன்னொரு ரெசிஸ்டர் இன்னொரு பாயிண்ட் பிக்கு போகுது. ரைட், ஏல இருந்து இன்னொரு ரெசிஸ்டர் இன்னொரு பாயிண்ட் பிக்கு போகுது. சரியா? இப்ப இந்த பாயிண்ட் பேரு லெட்ஸ் சே P கொடுத்துக்கலாம் நம்ம. திஸ் இஸ் அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரெசிஸ்டர் P. டயக்ராம் புரியுதா? லைட்டா யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். இப்போ ஏ பாயிண்ட்ல இருந்து எனக்கு கீழாப்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்கிட்டு ஒண்ணு போகுது, இங்கிட்டு ஒண்ணு போகுது. ரைட், அதே மாதிரி ஏல இருந்து இங்க ஒண்ணு, ஏல இருந்து இங்க ஒண்ணு, அந்த ரெண்டுத்தையும் நான் இங்க போட்டாச்சு. இப்போ அவங்க ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன், சென்டர்ல வெர்டிகலா இருக்கிற ஓபி. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஆர் பிக்கு போகுது, ஓல இருந்து ஒரு ஆர் பிக்கு போகுது. ஸோ ஓல இருந்து ஒரு ஆறு, பில இருந்து ஒரு ஆறு. டன். சிம்பிளா? சோ ஈஸி இல்ல? டப்பா, அவ்வளவுதான். இப்போ பசங்களா, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த செக்ஷனை பார்த்தோம்னா இது நமக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம்ல சிமெட்ரி. இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டு இத மடிச்சு அப்படியே இங்க போட்டேன்னா எனக்கு எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருக்குல்ல, எல்லாமே ஆர் 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 ஆர், எல்லாமே ஆர், அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கு. இல்ல எனக்கு சிமெட்ரி வரலையா, நீங்க வ்யிட்ஸ்டன்பர்ஜ் கண்டிஷன் கூட போட்டுக்கோங்க. ஆர் பை ஆர், ஆர் பை ஆர் சேம் ரேஷியோல இருக்குது. அப்போ இங்கிட்டு எனக்கு எந்த வித கரண்ட்டுமே இருக்காதுன்னு அர்த்தம். இந்த ரெசிஸ்டர்ல எனக்கு எந்த வித கரண்ட்டுமே இருக்காது. ரைட், அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? இதை நான் திருப்பி ரீட்ரா பண்ணேன்னா ஏபி, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். 1 2 3 4. ஸோ ஆர் 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 ஆர், அவ்வளவுதானே. இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை, அதாவது இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவே இல்லாததுனால அதை நான் பிரான்ச் விட்டு கம்ப்ளீட்டா தூக்கி எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நான் சால்வ் பண்ணா போதும். ஸோ இங்க சீரீஸ்ல 2R, இங்க சீரீஸ்ல எனக்கு 2R இருக்கு. ரைட், ஸோ இப்போ திருப்பி இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு டிங் டிங் டிங், this is A and B, R 2R 2R, கரெக்ட்டா? R 2R and 2R. இப்போ அது மூணுமே எனக்கு parallel இருக்கு. ஸோ parallel சர்க்கியூட் ஃபார்முலா போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 1 by R equivalent is 1 by R plus 1 by 2R plus 1 by 2R. ரைட், மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 by 2R அப்படின்னு வருமா? So finally I'll have 4 by 2R அப்படின்னு வருமா? So cancel பண்ணோம்னா 2 by R அப்படின்னு வரும். ஸ்மால் r ஓட வேல்யூ என்ன வச்சிருக்கோம்? கேபிட்டல் R by 6 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? அதை நான் இங்க தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா 2 into 6 by capital R. So final answer என்ன? R equivalent is equal to R by 12 அப்படின்னு வந்து நிற்கும். அவ்வளவுதான். So answer என்ன நமக்கு? R by n, the value of n is 12. Hence proved. Done. Simple. ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரை மட்டும் கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸி. டன். அது பிரமிடுன்னு கொடுத்துருக்காங்க, பட் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ ஒரு 3D பிரமிட் இஸ் அ 3D பாடி, கரெக்டாக? ட்ரையாங்குலர் பிரமிட் இஸ் அ 3D பாடி. பட் நம்ம ஒரு 3D சர்க்கியூட்டை கூட 2D ஃபார்மேட்ல நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர முடியும். ரைட், டன், குட் ஜாப். அடுத்த கொஸ்டின். A wire of resistance R is bent into an equilateral triangle. An identical wire is bent into a square. Okay, ஒரு wire எடுத்துக்கிறாங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் R, அதை ட்ரையாங்குலா பெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் இன்னொன்னு அதை ஸ்கொயராவும் பெண்ட் பண்ணிருக்காங்க. The ratio of the resistance between the two end points of an edge of the triangle and that of a square. சரில, இங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு வயர் இருக்குன்னு வச்சுப்போம். The wire is kind of like this. இதுதான் ஒரு வயர்ப்பா. இவனோட ரெசிஸ்டன்ஸ் R அப்படி வச்சுப்போம். இப்போ இந்த வயர் எடுத்து நான் ஒரு ட்ரையாங்கிள் பண்றேன். இதுதான் AB அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து A பாயிண்ட், இது வந்து B பாயிண்ட். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வேண்டாம், அதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வேண்டாம் இப்போது நமக்கு. அதே மாதிரி இன்னொன்னு ஸ்கொயர். ஸோ AB, ரைட்டா? டன். இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? the ratio of resistance between two end points of an edge of the triangle to that of the square. அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கிற இந்த ரெண்டு end points, any two end points, அதுக்கும் ஸ்கொயர்ல இருக்கிற any two end points, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஐ மீன் ரேஷியோ.
இங்க இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்க இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதோட ரேஷியோ. அதான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் பாருங்க. இந்த ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆரா, அவனை நான் 3ஆ மடிச்சு இந்த ட்ரையாங்கிள் உருவாக்கி இருக்கேன். அப்போ இது r/3, இது r/3, இது r/3 அப்படி வருமா? அதையே 4ஆ மடிச்சு இங்க போட்டுருக்கிறேன். அப்போ r/4, 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 r/4. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. R ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? R is equal to ρL/A. ஸோ அதுல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன? சிம்பிள். இந்த இடத்துல இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். வயரோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இவங்க 2 பேரும் சீரீஸ்ல இருக்காங்க. அந்த மொத்த செட்டப்பும் இவனுக்கு பேரலலா இருக்கு. இங்க இந்த 3 பேர் சீரீஸ்ல இருக்காங்க. அது அப்படியே இந்த r/4க்கு பேரலலா இருக்கு. ரெண்டுத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ணலாம். இப்போ நான் இது r/3 பிளஸ் r/3. சிம்பிள். 2r/3. ஸோ இங்க எனக்கு r/3, இது 2r/3. இப்போ இது ரெண்டும் பேரலல்ல இருக்கா? 1/r ட்ரையாங்கிள் என்ன வரும்? 1/r/3. ஸோ இது தலைகீழ போட்டா 3/r பிளஸ் 3/2r அப்படின்னு வருமா? ஸோ எல்சிஎம் என்ன? எனக்கு 2r. ஸோ இதை நான் திருப்பி எழுதுனேன்னா 6/2r பிளஸ் 3/2r. ஸோ ஈக்குவல்ஸ் 9/2r. இது என்ன? 1/rt. பசங்களா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா? இதை ஃபைனல் ஆன்சர்னு எழுதுனீங்கன்னா தப்பு. எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வரணும்? 2r/9. ஸோ நான் பெரட்டி எழுதணும். அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நான் அதை பெரட்டி எழுதியே ஆகணும். 2r/9 போட்டே ஆகணும். அதே மாதிரி இங்க ஸ்கொயருக்கு எனக்கு அதே 2 பாயிண்ட் எடுத்துப்போமா? r/4. இங்க r/4, r/4, r/4. கால் 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 3 கால் ஆட் பண்ணா முக்கால். ஸோ 3r/4. 3r/4. ரைட்? இது a b. இப்போ r ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க. 1 இது பேரலல்ல இருக்கா? இது ரெண்டும் பேரலல்ல இருக்கா? ஸோ 1/r ஸ்கொயர் இஸ் 4/r பிளஸ் 4/3r அப்படின்னு வருமா? இப்போ நான் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும். ஸோ எல்சிஎம் இஸ் 3. ஸோ அப்போ 12/3r பிளஸ் 4/3r. ரைட்? ஸோ 1/r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/3r, which implies r square is equal to 3r/16. Right? R square is 3r/16. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டீங்கன்னா சொல்யூஷன் வந்துடும். That's it. One second. ரைட்? இப்போ அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ரேஷியோ என்ன? r triangle by r square equals triangle-ஓடது 2r/9 by square-ஓடது 3r/16. ஸோ டிங் டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ 32/27. கடவுளை வேண்டிக்கோங்க, ஆப்ஷன்ல இருக்கணும். 32/27 இருக்குல்ல? ரைட். ஆப்ஷன் 3 32/27. ரைட். Okay, another question. Another, the equivalent resistance between A and B is beautiful question. So இப்ப A-க்கும் B-க்கும் நடுவுல equivalent resistance என்ன? அதுதான் கண்டுபிடிக்கணும். So first இந்த சர்க்யூட்டை simplify பண்ணி எழுதணும். இதை நேரா வச்சு நம்ம அப்படியே சால்வ் பண்ண முடியாது. Let's try to simplify this circuit. இதை கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரீஸ் பேரலல். இப்போ இதுல எது சீரீஸ்ல இருக்கு எது பேரலல்ல இருக்குன்னு பார்த்தாலே சொல்ல முடியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் ஈஸி. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் இந்த பக்கத்துல வச்சுப்போம், பி பாயிண்ட் இந்த பக்கத்துல போட்டுப்போம். ரைட்? ஏபி அப்படின்னு நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து எத்தனை பிரான்ச் வருதுங்கிறத நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும். ரைட்? இப்போ ஏல இருந்து ஒரு 6 ohm ரெசிஸ்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு 2 பிரான்ச்சிங் வருதா? நான் நம்பர் கொடுத்துக்கலாம். இது மொதல் பிரான்ச்சு, இது ரெண்டாவது பிரான்ச். ரைட்? மொதல் பிரான்ச், ரெண்டாவது பிரான்ச். இப்ப ரெண்டாவது வயர் இங்க வந்து அது ரெண்டா பிரியுது.
ரைட் ரெண்டாவது வயர் இங்க எனக்கு ரெண்டா பிரியுது ரைட்டா அப்போ பிரிகிறத இங்க லெட்ஸ் சே இங்க ஒரு பிரான்ச் போயிடுச்சா இங்க ரெண்டாவது பிரான்ச் வந்துருச்சா அதுல இருந்து இங்க இன்னொன்னு இதுக்கு வந்து நான் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் லெட்ஸ் சே 3ன்னு கொடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு ஏல இருந்து இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் திஸ் இஸ் ஏ பாயிண்ட் இந்த 6 ohm ரெசிஸ்டர் அதுல இருந்து எனக்கு 3 பிரான்ச் வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது வச்சுப்போம் பி பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க 2 பிரான்ச் பிரியுதா ரைட் பி பாயிண்ட்ல இருந்து இங்க 2 பிரான்ச் பிரியுது நேரா போனா ஜம்ப் பண்ணி வந்து இங்க இன்னொரு பிரிவு பிரியுது ஸோ பிக்கு 3 பிரான்ச் ரைட் அதே மாதிரி பிக்கும் 3 பிரான்ச் பிரியுது இப்போ இது என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு புரிஞ்சிடும் பாருங்க இப்போ 6 ohm அதை நம்ம இங்க போட்டாச்சு பில இருந்து ஃபர்ஸ்ட் 8 ohm போகுது அதையும் இங்க போட்டாச்சு 8 6 ரைட் இப்போ நெக்ஸ்ட் அதுல இருந்து வர்ற மொதல் பிரான்ச்சை இந்த செக்ஷனை நான் அப்படியே ஃபர்ஸ்ட் பிரான்ச் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்லா பாத்தீங்கன்னா இது எங்க வருது எனக்கு நேரா இந்த 8 ohmல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதாவது ஏல இருந்து வர்ற மொதல் பிரான்ச் 2 ரெசிஸ்டரை தான் மேல வச்சிருக்கு அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா பில இருந்து வர்ற 8க்கு எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அதே கனெக்ஷன் இங்க நம்ம போட போறோம் ஏல இருந்து 10 5 2 ரெசிஸ்டன்ஸா மொதல் பிரான்ச் மேல போகுதுன்னு வச்சுப்போம் எனக்கு இங்க 10 5 ஸோ 10 5 2 ரெசிஸ்டர் அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க வேற எங்கேயுமே கனெக்ஷனே கிடையாது நேரா அந்த 8 ohm இருக்குல்ல அவங்கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு ஏல இருந்து 10 5 முடிச்சுட்டு நேரா ஒரு வயரு ஜம்ப் பண்ணி இங்கிட்டு வந்துருச்சு டன் ரைட் 10 5 8 ohm அங்கிட்டு வந்துருச்சு இப்போ அடுத்து பாருங்க இப்போ அந்த 5வது வயர் 5வது ஓம் ரெசிஸ்டன்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் அது 2ஆ பிரியுது இந்த 8க்கு வர்றப்போ அது 2ஆ பிரிஞ்சிருக்கு யார் யார் அங்க இருக்கா ஒரு 7 ohm இருக்கான் இன்னொன்னு 5 ohm இருக்கான் ரைட்டா ஒரு 7 5 அவங்க எங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க பாருங்க நேரா வேற எங்கேயுமே இல்லாம இந்த 6 ஓமோட எண்டுல வந்து ஜாயின் ஆயாச்சு அதாவது இந்த 7 8 அவங்க 2 பேரும் நேரா இந்த 6ல வந்து ஜாயின் ஆயிட்டாங்க இல்ல ரிவர்ஸ்ல யோசிங்க 6 ஓம் தாண்டி இந்த இடத்துல தானே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அதுல இருந்து நேரா ஒண்ணு வந்து 8 7 தாண்டி 5ஓட அடுத்த எண்டுல வந்து ஜாயின் ஆகி போச்சு இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம் என்ன 5ஓட அடுத்த எண்டு இங்கிட்டு இருக்கா 6வது ஓம் தாண்டினதுக்கு அப்புறம் இங்க இருக்கா இங்கதான் அந்த 2 ரெசிஸ்டரும் இருக்காங்க யாரு 7 8 2 பேரும் இங்க இருக்காங்க இப்போ கடைசி மீதி இருக்கிறது இந்நேரத்துக்கு உங்களுக்கு இது தானாவே புரிஞ்சிருக்கணும் கடைசி என்னன்னு பார்த்துடலாம் கடைசி என்ன எனக்கு திருப்பி 7ல இருந்து வர அந்த பிரான்ச்சு இங்கிட்டு வருதா 6வது ஓம் தாண்டின உடனே அப்படியே நேரா இங்கிட்டு வருதா 2 ரெசிஸ்டரை தாண்டி நேரா இந்த பி 8க்கு போயிட்டாங்க ஸோ ஏல இருந்து நேரா வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் 11 4 தாண்டி நேரா 8 கிராஸ் பண்ணி பிக்கு போயாச்சு ஸோ பாருங்க 6 தாண்டி நல்லா இங்க என் பெண்ணை ஃபாலோ பண்ணுங்க ஏல இருந்து 6 தாண்டி இருக்காங்க அதுக்கப்புறம் நேரா 11 4 8க்கு போயாச்சு ஸோ 6 தாண்டியாச்சு 11 4 அப்படியே 8க்கு போயாச்சு டன் சூப்பர்ல ஸோ இப்படி இருக்கிற சர்க்கியூட்டை இப்படி மாத்தியாச்சு இப்ப இதுல தலையும் புரியல காலும் புரியல பட் இது கிளீனா இருக்கா எல்லாமே ஸ்ட்ரைட் ஸோ 10 5 சீரீஸ்ல இருக்கு 7 8 சீரீஸ்ல இருக்கு 11 4 சீரீஸ்ல இருக்கு ரைட் அதுவும் இங்க பாருங்க 10 + 5 15 7 + 8 15 ஈவனும் 11 + 4 15 மூணுமே 15 ஈச் ரைட் ஸோ இப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா ரைட் இதை அழைச்சிட்டு நம்ம சிம்பிளா எழுதிக்கலாம் ஸோ இதை நான் சிம்பிளிஃபைடாக வரைஞ்சேன்னா திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி ரைட் இங்கே ஒன்று 1 2 3 4 5 6 6 8 இங்கே மேலே எனக்கு 10 and 5 இங்கே 7 and 8 இங்கே 11 and 4 ரைட் இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
இந்த சீரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது 6, இது 8, 15, 15, 15. டன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15, 3, 15 வந்து எனக்கு பேரலல்ல இருக்கு. ரைட்டா? அப்ப ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1/15 plus 1/15 plus 1/15 பேரலல்ல இருக்கிறதுனால 3/15 போடுவோமா, which is 1/5 வரணும். பட் பசங்களா 1/5 போட்டா தப்பாயிடும். r 1/r equals 1/5. அப்ப r equals 5. இந்த 1/rp parallel. அந்த parallel components மட்டும் எனக்கு 5 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம் இங்க? ஸோ 6, 5, 8 அவ்வளவுதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் will be 6, 11, 19. So 19 ohms. The final answer is 19 ohms. That's it. Simple. Okay, முடிஞ்சிருச்சு. அடுத்த question. அடுத்து வேற என்ன question நம்ம போடலாம்? Okay, இந்த question try பண்ணலாம் பாருங்க. So this is another beautiful question. And our figure shows a part of an electric circuit. The potential at points A, B, C are 30, 12 and 2 volts. 30, 12 and 2 volts. எழுதிக்கலாம். இங்க 30, இது 12, இது 2 volts. 30, 12 and 2. Question another. Current flowing through the 20 ohm resistor will be. அப்ப இந்த டைரக்ஷன்ல போற கரண்ட் எவ்வளோ? That is the question. இப்போ அந்த டைரக்ஷன்ல போற கரண்ட்டுக்கு நம்ம ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சானோம். ஓம்ஸ் லா ஃபார்முலா என்ன? V is equal to IR. அப்போ I is equal to V/R. இப்போ எனக்கு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியணும். ரைட்டா? இங்க பாயிண்ட் வோல்டேஜ் 30 கொடுத்துருக்காங்க, 12, 2 எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை? இதை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு இங்க இருக்கிற டிராப் நான் கண்டுபிடிச்சிடலாமா? ரைட்? பட் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் டிராப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எனக்கு இங்க இருக்கிற கரண்ட் தேவை. ஸோ அது ஐடியா எனக்கு ஓவராலா இங்க எவ்வளவு கரண்ட் வருது அப்படின்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா நான் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு ஐடியா. ஸோ எல்லாமே இந்த பாயிண்ட்டை சுத்தி தான் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னு நான் போட்டுக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னு நான் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்னா என்ன? நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல எல்லா கரண்ட்டும் வெளியவே போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ரைட்? வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு நான் அசியூம் பண்ணிக்கலாம்ல. எல்லா டைரக்ஷன்லயும் வெளியே போகுதுன்னே அசியூம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்புன்னா நெகட்டிவ்ல வரணும்ல. நம்ம அந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா போடும் போதே காமிச்சோன்னா I5 வந்து நான் பிளஸ்ன்னு போட்டேன், எனக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தது இல்ல. ஞாபகம் இருக்கா பசங்களா? ஸோ நான் எதை வேணாலும் எனக்கு சப்போஸ் யாரு உள்ள வர்றா யாரு வெளியே போறா அப்படின்றது தெரியலன்னா பாயிண்ட்ல இருந்து எல்லாமே வெளியே போகுதுன்னு கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வரும், அவ்வளவுதான். அப்படின்னா நம்ம திருப்பி யாரோ மாத்தி போட்டுக்கலாம். ரைட்? இப்போ இங்கிட்டு லெட்ஸ் சே I1, I2, I3. ரைட்? I1, I2, I3. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இங்க எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்க. சிம்பிள். I1 plus I2 plus I3 equals 0. எல்லா கரண்ட்டுமே வெளியே போறதுனால நான் எக்ஸிட்டிங்க பாசிட்டிவ்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட்? இப்போ ஐயோட ஃபார்முலா என்ன? ஐயோட ஃபார்முலா V/R. கரெக்டா? I is equal to V/R. அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து நான் V அப்படின்னு எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் V. ரைட்? அப்போ V minus 30/10 plus V minus 12/20 plus V minus 2/30 equals 0 அப்படின்னு வரும். கரெக்டா? So this is கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவையே நான் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி எழுதிருக்கேன்ல, வேற எதுவும் இல்லை. ரைட்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை நான் ஓம்ஸ் லா, nothing else. ரைட்? I is equal to V/R. பட் அந்த இடத்துல Vன்ற ஆல்பபெட்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தா நம்ம வோல்டேஜ் டிராப்ல எடுப்போம். the voltage drop across the resistor. ரைட்? அதுதான் எனக்கு V.
இங்க எனக்கு வோல்டேஜ் டிராப்னா என்ன, the difference in potential, ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நான் வோல்டேஜ் டிராப்னு எடுப்பேன். சோ இங்க V-30 அதுதான் இந்த ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப். சோ V-30. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணனா முடிஞ்சிருச்சு. இந்த 10 காமனா எடுத்து அந்த பக்கம் கொண்டு போனோம்னா it will become 0 and denominatorல இருக்கிற நம்பர்ஸ் 1 2 3. அப்ப LCM என்ன ஆகும் பாருங்க, 6 ஆகுமா? சோ நான் என்ன பண்ணணும், 6 into V-30 plus இங்க 2 இருக்கு. so 3 into V-12 plus 2 into V-2 equals 0 அப்படின்னு வரும். so solve பண்ணா 6V minus 180 plus 3V minus 36 plus 2V minus 12 equals 0. Sorry, 4. 2V minus 4 equals 0. So 6, 3, 2. For 9, 10, 11. So 11V minus 180, 196, 36 plus 4, 40. You get 220 equals 11V equals 220 no wrong. So V is equal to 20. Right? So V is equal to 20. So meaning என்ன, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தா 20. ரைட்? இப்போ இங்க இருக்கிற கரண்ட கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. என்ன வரும், I equals 20 minus 12 V by R 20. இப்போ 8 by 20 which is 4 by 10 and which is 0.4. 0.4 amperes is our answer. Simple. Yes, Vishal, correct answer. Superman, correct answer. Nice. 50% JEE prepare பண்ணிருக்கேன். With the meantime, can I use 95%? Yes, see. இப்போ நம்ம எப்ப இருக்கோம், நவம்பர் பிகினிங்ல இருக்குமா? So November, December, January 20th போல மெயின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோம். We solid around 90 days இருக்கு. 3 மாசம் இருக்கு. ஸோ இந்த 3 மாசம் நீங்க ப்ராப்பரா சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கிளியர் இட். நிறைய பசங்களுக்கு இந்த டவுட் இருக்கு, சார் நான் ஜெயிக்குன்னு இன்ன வரைக்கும் டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, கிளியர் பண்ண முடியுமான்னு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், NTA அவங்க தான் JEE எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அந்த கண்டக்ட் பண்றதுக்கான சிலபஸ் என்ன, 11th and 12th. ஸோ நீங்க ஜேஇக்குன்னு அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணா இன்ன வரைக்கும் சால்வ் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அந்த சிலபஸ், கண்டென்ட், ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. 2 வருஷம் ஸ்கூல் அட்டன் பண்ணிருப்பீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, நார்மல் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்கல்ல. த கண்டென்ட் இஸ் சேம். பட் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த கொஸ்டின்ஸ் வேற மாதிரி இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க JEE கிளியர் பண்ணணும்னா பண்ண வேண்டியது ஒண்ணுதான். JEEல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் இட். ரைட்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போ நான் இங்க எடுத்துட்டு இருக்கிறது அதுதான், ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் வந்து ஃபில்டர்டு ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ். கடந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய கேட்டிருந்தது. ஸோ JEE டைப் கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் மெயின்ஸ். எஸ், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நீங்க இப்ப ஆரம்பிச்சு 3 மாசம் சின்சியரா படிக்கிறதா இருந்தால், ரைட், நீங்க JEE மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு there is a very high chance. Right? All the best. Okay. So, okay பசங்களா. So, time ஆயிடுச்சு. அடுத்த செஷன்ல சந்திப்போம். நாளைக்கு I think same time we'll have another session for the next test. All the best. நல்லா பண்ணுங்க. See you. Bye bye.